பேஷண்ட் வந்து ஒரு 33 வயசு ஹவுஸ் ஒய்ஃப். ப்ரீட்டி ஒரு குழந்தை இருக்காது. அவங்களுக்கு கொஞ்சம் மாசமா வந்து முகத்துல இடது பக்கத்துல ட்விஸ்டிங், அதாவது துடிப்பு இருந்தது. கண்டினியூஸாக இரிட்டேஷன் இருந்தது. அதோட இடது பக்கத்துல காது கேட்கிற தன்மை கொஞ்சம் கம்மியாயிட்டு, இதுக்காக அவங்க இடங்கள்ல ஸ்கேன்ஸ்லாம் எடுத்து ஸ்கேன் பார்த்ததுல மூளையில பெருமூளைக்கு பக்கத்துல பெருமூளைக்கு க்ளோஸா ஒரு கட்டி இருந்தது தெரிய வந்துச்சு. இந்த கட்டியோட சைஸ் அவங்க ரிப்போர்ட்ல பார்க்கலாம். அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6x7x7 அப்படிங்கிற ஒரு ஆரஞ்சு சைஸ். அது வந்து எங்க இருக்குன்னா திருமூலை இருக்கிற இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதி திருமூலை ஒரு பாதி இருக்கிற இடத்துல இந்த கட்டி தான் ஆப்ரேட் பண்ணி. அந்த கட்டியோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா மூளைத்தண்டுக்கு இமீடியட்டா பக்கத்துல இருக்கிற ஒரு கட்டி. அதோட முகத்துக்கும் காதுக்கும் நரம்புகளுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற. ஸோ இந்த கட்டிக்காக தான் அவங்க நம்ம கன்சல்டேஷனுக்காக அப்படி நம்ம அவங்க எவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது இந்த கட்டிக்கு வந்து பிரதான சிகிச்சை, அதாவது மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா அதுக்கு சர்ஜரி தான் ஃபஸ்ட்டு இல்லாத மேனேஜ்மெண்ட் ஆகும். ஸோ அதை நம்ம அவங்களுக்கு ஆஃபர் பண்ணும்போது அவங்க அந்த சர்ஜரி பற்றின பெனிஃபிட்ஸ் என்ன, அந்த சர்ஜரிக்கு என்ன பக்க விளைவுகள், அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்றத அவங்களுக்கு நல்லா புரிய வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது அனஸ்தீசியா எப்படின்னா பண்ணுறோம் அப்படின்ற பாயிண்ட்ல, அதாவது ஜென்ரல் அனஸ்தீசியா ஒரு மருத்துவத்துக்கு தான் அவங்களுக்கு பண்ண வேண்டியதுன்றது. ஸோ அதுக்காக நியூரோ அனஸ்தெட்டிக் கன்சல்ட் பண்ணிட்டு ஸோ அவங்களுக்கு சர்ஜரி ப்ரொசீட் பண்ணுறோம். ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி முதல் மைண்டிங் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆப்ரேஷன் எந்த ஆப்ரேஷனும் ஒரு நல்ல அனஸ்தெட்டிஸ்ட் நல்ல அனஸ்தீசியா இல்லாமல் பண்ணவே முடியாது. முக்கியமாக இந்த மாதிரி முதல் சர்ஜரி பண்ணும்போது நம்ம வந்து உள்ளுக்குள்ள பிரெயின் ப்ரெஷர் எவ்வளோ குறைச்சி வைக்க முடியுமோ மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அந்த குறைச்சி வைக்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு நான் வந்து ஆல்ரெடி ஒரு 40,000 கேஸ் இந்த மாதிரி கேஸ் பண்ணியிருக்கேன். 40,000 கேசஸ் வரைக்கும் பண்ணியிருக்கேன். மோர் தேன் 30 இயர்ஸாக நியூரோனஸ்தீசியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என் பேர் டாக்டர் ராம்கோபால். இப்போ லாஸ்ட் ஒரு வருஷமாக நான் சீரியஸ் டாக்டர் இருக்கு, சீரியஸில் வேலை பார்த்துருக்கேன். இது பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டெஃபினட்டாக செலவாகிற ஒரு ப்ரொசீஜர். ஆப்ரேஷன் மட்டும் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஒரு மைக்ரோஸ்கோப்பை இந்த கல் கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணணும். இந்த பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரில்லு தனியாக வேணும். அந்த ட்ரில்லு இது எல்லாமே கூட முதல்ல எல்லாமே ரெடி பண்ணிட்டு அது ஒரு நாள் முன்னாடியே ஒரு அது எல்லாரும் ட்ரெயின் பண்ணணும். தியேட்டர்லேயே ஒரு வேளை தியேட்டர்லேயே பேஷண்ட் எப்படி இல்லை, பேஷண்ட் இல்லாமல் ஒரு சின்ன பொம்மை வச்சுக்கிட்டு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அந்த பேஷண்ட் வரும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றது. ஸோ ஒரு ட்ரெயின் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் டே சிஎஸ்சி சர்ஜரி பண்ணணும். இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷன் புரட்டு வைக்கணும். அப்போ தான் ஆப்ரேஷன் சர்ஜனுக்கு வந்து அது பண்ண முடியும். புரட்டு வச்சு ஆப்ரேஷன் பண்ணும்போது மில்லிமீட்டர் எடுக்கும்போது சில பிரச்சனை இருக்கும். எஸ்பெஷலி அவங்க கல் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகும்போது எனக்கு இருக்கிற நிறைய ஈனஸ் சைனஸஸ் இருக்குது. அதுலேருந்து காற்று உள்ளே போயிட்டு ஹார்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலுமே என்ன பண்ணணுன்றதுக்காக முதலே வந்து ஹார்ட்டுக்கு உள்ளே போகிற மாதிரி ஒரு கேத்தேட்டர் வச்சுக்கிட்டு அது கம்ப்ளீட்டாக செப்பரேட்டாக வச்சுருக்கோம் சார். ஒருவேளை அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அதுலேருந்து பார்த்து நம்ம ஆஸ்பிரேட் பண்ணிட்டோம்னா அது சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பேஷண்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்ன்றது முதல்ல எதிர்பார்த்து அது பண்ணதுனால ஃபாரின் சர்ஜன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு இது வந்து 6 மணி நேரம் மேலே ஆப்ரேஷனே நடந்திருக்கு. அபவுட் ஆல்மோஸ்ட் அந்த டியூமரில் ஒரு 90% டியூமர் எடுத்திருக்காரு. அதனால இந்த டியூமர் வந்து ஸ்லோ க்ரோயிங் டியூமர், ரொம்ப நாள் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஸோ இந்த லைஃப்பில் திருப்பி அவங்களுக்கு வந்து இந்த டியூமர்னால 90% பாதிப்பு ஏற்படாது. அந்த அளவுக்கு டியூமர் எடுத்துட்டாங்க சரின்னு சொல்லலாம். ஸோ இது பண்ணும்போது நமக்கு வந்து பேஷண்ட்டோட பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது, பேஷண்ட்டோட இதய துடிப்பு எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்குறதுக்காக நிறைய மானிட்டர்ஸ் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மானிட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து இன்வேசிவ் ஆர்டிகல் வேணும்,
நம்ம அந்த இருக்கிற ஆர்ட்ரியில் இங்கே ஃபீல் பண்ணிட்டு அந்த ஆர்ட்ரிக்குள்ளே ஒரு சின்ன டியூப் போட்டு அதை டைரெக்டாக டிரான்ஸ்டியூசருக்கு அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு பீட்லையும் ஒரு ஹார்ட் ஒரு இசிஜி காம்ப்ளெக்ஸ் வந்துச்சுன்னா அந்த பீட்ல எவ்வளோ பிபி இருக்குன்றது நம்ம எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்துட்டு பேஷண்ட்டுக்கு வந்து எந்த டைமில் அவங்க சர்ஜன் ஓகே இனிமேல் பண்ணாதுங்க இல்லை ஒரு 50 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணி பண்ணி மெதுவாக பேஷண்ட்டுக்கு ஃபைனலாக 2 யூனிட் பிளட் மட்டும் கொடுத்துருக்கு. இவ்வளோ மேஜர் ஆப்ரேஷனுக்கு 2 யூனிட் தேவைப்பட்டு அவ்வளோ நல்லா சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு ஆப்ரேஷன் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல வந்து ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் மயக்கம் கொடுத்ததுக்கப்புறம் 1.5 மணி நேரம் கழிச்சு தான் ஆப்ரேஷனே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த 1.5 மணி நேரம் கூட நாங்கள் வந்து அனஸ்தட்டிஸ்ட் கம்ப்ளீட்டாக அங்கேயே இருந்துட்டு நானும் டாக்டர் கார்த்திகான இன்ஜினியர் இருக்காங்க 2 பேரும் சேர்ந்து ராத்திரி 1 மணிக்கு கிட்டத்தட்ட 1 மணிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு அந்த ராத்திரி திருப்பி மயக்கத்திலிருந்து எழுப்பி விடாமல் பேஷண்ட் வந்து காலையில் வரைக்கும் இந்த மிஷின்லேயே வச்சுட்டு மார்னிங் 8 இருக்கணும் நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வாய்க்குள்ள இருக்கிற ஃபீவெல்லாம் எடுத்து பேஷண்ட் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்கோம். ஸ்கேன் நல்லா இருந்துச்சு. பேஷண்ட்டுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வரல. இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எந்த நேரத்தில் ஆனாலும் ஹார்ட் ஸ்டாப் ஆகிறது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஹார்ட்டுக்கு போகிற நர்வ்ஸு எல்லாமே அந்த பெருவெள்ளம் சார் சொன்ன மாதிரி அந்த பெருவெள்ளம் கிட்ட இருக்கிறதுனால அங்கிருந்து தான் நர்வ்ஸ் எல்லாமே வரும். அதெல்லாம் கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. இந்த கியூரிஸ் இப்போ வந்து ஒரு 6 months to 1 year ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம மூலமாக மேஜர் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஹார்ட் ஆப்ரேஷன்ஸ் கூட பண்ணியிருக்கோம். அதனால நான் வந்து அசோக் சார் எல்லாத்துக்கும் வணக்கம். கியூரிஸ் ஹாஸ்பிட்டல் பற்றி சமீபத்தில் தான் திருச்சியில் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். திருச்சியில் மட்டுமே நாங்கள் வந்து 3 இடத்துல ஒன்று வந்து மாம்பழ சாலையில் விஷால் ஹாஸ்பிட்டல் கேன்சர் கேன்சர் அந்த ஒரு சர்ஜரி அதாவது ரேடியேஷன் மெயினாக ஆஃப். ரெண்டாவது டூரிஸ்டிலே நகர் இருக்கு. அது வந்து மதர் அண்ட் சைல்ட் மோஸ்ட்லி ஆப்டிகல் சைக்காலஜி ஜெனரல் சர்ஜரி அண்ட் ஜெனரல் மெடிசன் இதோட டிபார்ட்மெண்ட் வந்து அங்கே இது 3வது எங்களுடைய டூரிஸ்ட் வேலன். டூரிஸ்ட் வேலன்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. இங்கே எல்லா மல்டி ஸ்பெஷாலிட்டி சர்ஜிக்கல் ஸ்பெஷாலிட்டி எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்காங்க. ஒரு பேசிக் சர்ஜரி வந்து அப்போ டிரான்ஸ்பிளான்ட் கூட நாங்கள் அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால இன்னைக்கு பார்த்து ஒரு காம்ப்ளிகேட்டான சர்ஜரி கேன் ஃபீமேல்னால இது ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி அவங்க டாக்டர்ஸ் பண்ணுறாங்கன்னா இதுக்கான காரணம் என்டையர் டீம் டாக்டர் நர்சஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற கூட இருக்க ஹவுஸ் கீப்பிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தோட சப்போர்ட்னால மட்டும்தான் இந்த நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சு பேஷண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கான காரணம் இந்த என்டையர் டீமோட தட் ஒன் திங் டூரிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து நாங்கள் வச்சுருக்கிறோம்னா உங்களோட 3 சென்டரில் நீங்கள் எங்கே போனாலும் சரி உங்களோட டாக்டர்ஸும் சரி நர்ஸஸும் சரி என்டையர் டீம் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பெஸ்ட் கேரை கொடுப்பாங்க. இது A to Z மெடிக்கலில் பேசுகிற எல்லா கேரையும் டூரிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது கண்டிப்பாக இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு சென்டருக்கு நீங்கள் பண்ணுறாங்க. டூரிஸ்ட் ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் நிறைய இடத்துல இருக்கிறப்போ எனக்கு வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா தான் இப்போ பேஷண்ட் கம்ப்ளீட்டாக நான் பார்த்தேன். ஆன் ரெக்கார்ட் இது ஒவ்வொரு பேஷண்ட்க்கும் ஒவ்வொரு அவங்க ஹார்ட்டோட ஹெல்த் வேறு மாதிரி இருக்கு. இந்த பேக்கேஜ் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அஷூரன்ஸ் என்ன இருக்கோம்னா இது அஃபோர்டபுள் கிளியர் ஆகிடும். அவங்களுக்கு வந்து அந்த கண் அந்த ஒரு பக்கம் துடிப்பு மட்டும் இருக்குது.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைடு வலி, அதுக்கப்புறம் காற்று அதுவும் இடதுபக்க காதுக்கு தன்மை கம்மி வரும். இந்த கட்டி பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்லோ க்ரோயிங் இல்லை. இந்த சைஸை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு வருஷத்துலேயே இல்லை 6 மாதத்துலேயே வந்துருக்காரு. வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட சைஸ் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு அது சிம்டமாகவே தெரியுது. தெரிய வரும். இது வரைக்கும் நமக்கு அது நல்ல நம்ம போய் ரெகுலராக போயிட்டு மற்ற வருஷம் எம்ஆர்ஐ பண்ணிட்டு தாண்டி இது நம்மளா போய் கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அது சிம்டமாக தெரிய வரும்போது அதை போய் எவ்வளோ சீக்கிரம் தெரியுமோ அதை ஸ்கேன்ஸோ இல்லை என்ன தேவையோ அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் மூளை கட்டிகள் பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் இது காரணி அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்காது. ஒரு சில கட்டிகள் அதாவது நெருங்கின மாதிரி கட்டியே கூட ரேடியேஷனால வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது வந்து ரொம்ப வயசானவங்களுக்கு வேற கேன்சருக்காக அவங்களுக்கு வெளியிட்டு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். யங் ஏஜ்ல அந்த மாதிரி கட்டி வர்றதுக்கான காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் எதுவுமே கிடையாது. ஜியோபத்திக்கும் தெரியாது மெடிக்கல் சைடில் ஜியோபத்திக்குனா காரணமே இல்லாமல் வரக்கூடிய மூலக்கட்டுகள் பெரும்பாலும் இந்த மாதிரி ஜியோபத்தி காரணங்கள் கிடையாது. நான் நிறைய இடத்துல இப்போ அவங்க அட்மிட் ஆனாங்க, முந்தின நாள் சர்ஜரிக்கு முந்தின நாள் சாயந்தரம் அட்மிட் ஆகிறாங்க. அடுத்த நாள் மதியம் நம்ம சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு அனஸ்தீசியால வைக்கிறாங்க. மறுநாள் காலையில் நம்ம அதாவது சர்ஜரி முடிஞ்சு அடுத்த நாள் வந்து வெண்டிலேட்டர்லேருந்து எடுத்தாச்சு. அடுத்த நாள் வார்டுக்கு மாத்திரம், 2ஆவது நாள் வார்டுக்கு வராங்க. 3ஆவது நாள் அவங்க டிஸ்சார்ஜுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இருந்தாலும் அவங்க தூரத்துலேருந்து வராங்க, போயிட்டு இருந்தால் அவங்க வந்து திருப்பி வர்றது கஷ்டமாக இருக்குன்றது ஒரு நாள் இருந்துட்டு 4th டே டிஸ்சார்ஜ். அவங்க இண்டிவிஜுவல் பேஷண்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்க இந்த டிசீஸ்க்கு பிரைவேட் பொறுத்தளவுக்கு 40% கவரேஜ்